ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎஸ்கே விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு லஞ்ச் ரெசிபி தான். லெமன் ரைஸும் கருணக்கிழங்கு பொரியலும் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் லெமன் ரைஸ் செய்ய தேவையான பொருள்: சாதம், வெள்ளை சாதம் நல்லா உதிரி உதிரியா வடிச்சு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 1 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, முழு உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது ரெண்டுமே கலர் மாறுற அளவுக்கு நீங்க நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இது கூட நீங்க முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம், வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும். பாருங்க, கலர் மாறின உடனே நான் இதுல 2 கொத்து கருவேப்பிலை, 1 கொத்து கொத்தமல்லி, அப்புறம் இஞ்சி துருவி வச்சிருக்கேன், 3 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இஞ்சி ஏன் துருகி வச்சேன்னா, குழந்தை சாப்பிடும் போது இஞ்சி வாயில மாட்டிச்சுன்னா துப்பிடுவாங்க. அதனால இஞ்சி திருகி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிட்டு ஃபைனலா லெமன் ஊத்திட்டு அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது கூட சுட சுட வடிச்சு வச்ச சாதம் நல்லா ஆற வச்சு அதை இது கூட போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. லெமன் ரைஸ் ரெடி ஆயிடும். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் கருணக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ கருணக்கிழங்க நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி தோல் சீவி கட் பண்ணி வாஷ் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமா உப்பு, அதுக்கப்புறமேட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கருணக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி போட்டு ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா எண்ணெய், சீக்கிரமா வெந்து வர்றதுக்காகவும் கிழங்கு ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கிறதுக்காகவும் நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு பாருங்க எப்படி ஆஃப் பாயில் வந்துடுச்சு. பாருங்க, 70 to 80% வெந்தாலே போதும். ரொம்ப வெந்துடுச்சுன்னா கிழங்கு மசாலா தடவும் போது குழஞ்சு போயிடும். அதனால இந்த மாதிரி 80% வெந்த உடனே 70 to 80% வெந்த உடனே நீங்க எடுத்து தண்ணி இருத்து ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பாருங்க, பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நான் 1/2 கிலோ கருணக்கிழங்குக்கு ஒரு ஃபுல் லெமன் ஊத்துறேன். பாருங்க, லெமன் அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் பிழிஞ்சு விட்ட பிறகு இந்த கருணக்கிழங்குக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வேகும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால உப்பு பார்த்து தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வீட்ல அரைச்சது, அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது கூட நீங்க கரம் மசாலா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இஞ்சி இடிச்சு போட்டுக்கலாம், பெருங்காயம் வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டா கிளறி விட்டுக்கோங்க. நீங்க கையில கலக்கினாலும் ஓகே, இந்த மாதிரி கரண்டி வச்சும் கலக்கலாம். நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், டாஸ் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி டாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஊத்துன லெமன் ஜூஸ் மசாலா எல்லாமே ஈவனா எல்லா காயிலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி டாஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுருங்க. ஏன்னா மசாலா வந்து நல்லா காயில இறங்கும், உப்பு மசாலா எல்லாமே. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு அதுல வந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம 1 டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். பாருங்க, உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க, கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு பெருங்காயம் வேணும்னா நீங்க தாளிக்கும் போது பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு இல்லைன்னா இடிச்ச பூண்டு கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, அதுக்கப்புறம் உளுந்து கலர் மாறினதும் இந்த காயை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க மீடியம் ஹீட்ல. அவ்வளவுதான், ஈஸியான கருணக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு, லெமன் ரைஸும் கருணக்கிழங்கு ஃப்ரையும். இந்த டிஷ் நீங்க செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி